Hades and death was under the control of the devil. மரணமும் பாதாளமும் அது வரைக்கும் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக இருந்தது. Hades was divided into two compartments. பாதாளம் என்பது இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. One for the righteous dead, the other for the unrighteous dead. ஒரு பக்கத்திலே மரித்த நீதிமான்களும் அடுத்த பக்கத்திலே மரித்த அநீதிமான்களும் இருந்தார்கள். Both came into the same place. அவர்கள் இரண்டு பேரும் அது வரைக்கும் மரித்தவர்கள் யாவரும் அதே இடத்துக்கு தான் வந்தார்கள். And when the dead came there, immediately death used its power and held them in that place. ஒரு மனுஷன் மரித்து அந்த இடத்திற்கு வந்தவுடனே மரணமானது தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி தன்னிடத்தில் வந்ததான அந்த நபரை அப்படியே அங்கே அடக்கி வைத்து விட்டது. Let me show you from the Bible. Go to Acts chapter 2 verse 24. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். The Bible says, having loosed the pains of death, because it was not possible that he should be holden of it. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க முடியாமல் இருந்தது. Contemporary English version says, death could not hold him in its power. சிவி மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, மரணம் தன்னுடைய மிகுந்த வல்லமையை கொண்டு இயேசுவை பிடித்து வைக்க முடியவில்லை. Now, why I am telling you this is, anybody who comes inside Hades, death will hold him. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், அந்த பாதாளத்துக்குள்ள யார் வந்தாலும், எந்த நபர் வந்தாலும், எந்த மனிதன் வந்தாலும் மரணமானது அப்படியே இறுக்கி பிடித்து வைத்து விடும். Anybody who dies, மரித்த எந்த நபராக இருந்தாலும் அவர்களை அங்கேயே வைத்து they will come to Hades, finish death will hold them. அவர்கள் மரித்தவுடன் அவர்கள் பாதாளத்துக்கு வருவார்கள். வந்தவுடன் அங்கே மரணம் அவ்வளவுதான் அவர்களை இறுக பிடித்து அங்கேயே வைத்து விடும். Abraham, father of faith. ஆபிரகாம் விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம், Isaac, ஈசாக்கு, Jacob, யாக்கோபு, the moment they die, மரித்தவுடனே they will go there. அவர்கள் அங்கேதான் செல்ல வேண்டும். Death will hold them. அங்கு போனவுடன் மரணம் அவர்களை பிடித்து வைத்துக் கொள்ளும். David, தாவீது, Isaiah, ஏசாயா, Jeremiah, எரேமியா, anybody who dies, they go there, death will hold them. யாராக இருந்தாலும் மனுஷனாக இருந்து மரித்தவுடனே அவர்கள் அங்கு போகத்தான் வேண்டும். அங்கே மரணம் அவர்களை இறுக்கி பிடித்துக் கொள்ளும். That is why when Jesus came after he died into Hades, death also tried to hold Jesus also. அதே போல இயேசு கிறிஸ்துவும் மரித்து அவர் அங்கே சென்ற உடனே மரணமானது அவரை இறுக்கி பிடிக்க முயற்சித்தது. Because that's the nature of death. Anybody who enters there, only after they enter it will hold. ஏன்னா அது மரணத்தினுடைய இயல்பு. மரித்தவர்கள் யார் வந்தாலும் மரித்த பிறகு அவர்களை அப்படியே இறுக பிடித்து வைத்துக் கொள்ளும். And nobody could do anything because everybody had sinned, so they didn't have any power. And when death tried to hold Abraham or anybody, because they were born in sin, they were helpless, they had to be there. ஒருவராலும் அவர்கள் அங்கிருந்து தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. ஏனெனில் எல்லா மனுஷனுமே பாவத்தில் பிறந்திருந்ததனாலே மரணம் அவர்களை பிடிக்கும் போது அவர்கள் அதிலிருந்து விடுதலையாக்க கூடியதான எந்த விதமான சக்தியும் ஒருவருக்கும் அதுவரைக்கும் இல்லை. But what happened? ஆனால் நடந்தது என்ன? When Jesus entered, death was very happy. Come on, Jesus has come here. Oh, I'm going to use my power as he used it upon Isaac and Jacob and David. And so it started using its power and power and power and power. And the Bible says in Acts 2 and verse 24, having loosed the pains of death, because it was not possible that he should be held by it. அதே போலதான் இயேசு கிறிஸ்து மரித்த போது மரணம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வாரும் இயேசுவே என்று அதை இறுக்கி பிடித்து விடலாம் என்று அது முயற்சிக்கிறது. ஏசாயாவை பிடித்ததை போல, ஆபிரகாமை பிடித்ததை போல, எரேமியாவை பிடித்ததை போல இயேசுவையும் பிடிக்கலாம் என்று தன்னுடைய மிகுந்த பலத்தினாலே இது பிடித்து வைக்க முயன்றது. அப்போஸ்தலர் 2:24 வசனத்திலே பார்க்கிறோம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவர் எழுப்பினார். மரணத்தினால் கட்டப்பட்டிருக்கிற இயேசுவை மரணத்தினால் கட்டி வைக்க முடியாமல் போயிற்று. See, I want you to listen to this very carefully. இதை நீங்கள் கவனமாக கேட்க நான் விரும்புகிறேன். Death failed miserably. மரணம் படுதோல்வி அடைந்தது. See, the area where death had power was holding anybody who came into Hades. It will hold them there, that's all. மரணத்தினுடைய வல்லமையே அங்குதான் இருந்தது. ஏனெனில் மரணம் யாரெல்லாம் மரித்தவர்கள் வருகிறார்களோ அவர்களை அவ்வளவுதான் அந்த இடத்துல பிடிச்சு வச்சுச்சுனா என்றென்றைக்கும் அங்குதான் இருக்க வேண்டும். That is where the power of death operates. அப்படிதான் அங்குதான் மரணமானது தன்னுடைய வல்லமையை செயல்படுத்திக் கொண்டிருந்தது. But now again this man Jesus, it is trying and trying and trying and trying and trying and struggling and straining and straining and struggling and straining. That's what the Bible says. But
the Bible says it could not hold this person in its grip. ஆனா வேதத்துல நாம் பார்க்கிறோம், ஏன்னா இந்த மரணமானது இயேசு வந்தபோது அது தன்னுடைய முழு முயற்சியோடு கூட போராடுகிறது, தவிக்கிறது, தன்னால் ஆன காரியங்களை செய்து எப்படியாவது தன்னுடைய பலத்தினாலே, தன்னுடைய திறமையினாலே, தன்னுடைய சக்தியினாலே இயேசுவை பிடித்து வைக்க வேண்டும் என்று முயன்றது வேதத்திலே பார்க்கிறோம். மரணமானது மரணத்தினால் இயேசுவை கட்டி வைக்க முடியவில்லை. It tried for 3 days or maybe lesser than that, whatever it is, 3 days 3 nights, that's what the Bible says, or 2.5 whatever it is. It tried so many days, 3 days, and brother, death is now struggling, it is sweating, it cannot do anything, it finds its grip losing, it is trying to hold but it's not able to hold. Do you know why death failed? மரணமானது தவிக்கிறது, எப்படியாவது இயேசுவை அங்கு கட்டி வைக்க வேண்டும் என்று. ஏன்னா வேதம் சொல்கிறது 3 நாள் மனுஷகுமாரன் பாதாளத்தில் இருக்க வேண்டும். அது 3 நாளாக அது தவிக்கிறது. எவ்வளவோ வியர்வை சிந்தி தவிக்கக்கூடிய அளவிற்கு மரணம் இயேசுவை எப்படியாவது அங்கேயே இறுக்கி பிடித்து வைக்க முயற்சித்தது. ஆனால் மரணம் பிடித்து வைக்க முடியவில்லை. மரணம் ஏன் இப்படிப்பட்டதான படுதோல்வியை சந்தித்தது உங்களுக்கு தெரியுமா? Do you know why? ஏன் தெரியுமா? Because the devil had allowed somebody who never knew sin, who had never committed sin, to enter into Hades legally. ஏனெனில் பாவமே அறியாததான ஒரு நபரை, பாவம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு நபர், பாவம் செய்திராததான ஒரு நபரை நியாயமான முறையிலே பாதாளத்திற்குள் வருவதற்கு சாத்தான் இடம் கொடுத்து விட்டான். Listen, கவனியுங்கள். Jesus had not committed sin. It was not his action. இயேசு பாவமே செய்யவில்லை. He was made sin. அவர் இயேசு பாவம் செய்யவில்லை, அது அவருடைய செயல் அல்ல. பாவம் என்கிற செயலை இயேசு செய்யவே இல்லை, அவர் பாவமாக மாற்றப்பட்டார். Wages of sin is death. பாவத்தின் சம்பளம் தான் மரணம். So Jesus had not done any work, brother. இயேசு கிறிஸ்து மரணத்தை பெறுவதற்கு எந்த செயலும் செய்யவில்லை. He had not done any work for him to receive wages. சம்பளத்தை வாங்குவதற்கு அவர் எந்த விதமான வேலையும் செய்யவில்லை. He was made sin with somebody else's sin. மற்றவர்களுடைய பாவத்தினாலே அவர் பாவமாக மாற்றப்பட்டார். And that is why death was struggling, because death did not have any power on a person who had never committed sin but who was made sin. ஆகவே தான் மரணமானது தவிக்கிறது, போராடுகிறது. ஆனாலும் பாவம் ஏன் அப்படி பண்ணிச்சுனா, ஏன் அப்படி செய்தது என்றால் பாவம் செய்யாததான ஒரு நபர், பாவமே அறியாததான ஒரு நபரை அவர் அதால் பிடித்து வைக்க முடியவில்லை. See, go to Acts 2:24. அப்போஸ்தலர் 2:24. Whom God hath raised up, having loosed the pains of death. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். Now look at this. Whom God hath raised up, having loosed the pains of death, because தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். ஏனெனில் look at the because. ஏனெனில் it was not possible that he should be holden by death. ஏனெனில் அந்த வார்த்தையை கவனிப்போம். ஏனெனில் மரணத்தினால் இயேசுவை கட்டி வைக்க முடியவில்லை. New Living Translation says, for death could not keep him in its grip. NLT மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, மரணமானது தன்னுடைய பிடிக்குள்ளாக இயேசுவை பிடித்து வைக்க முடியவில்லை. Contemporary English version says death could not hold him in its power. CV மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, மரணமானது தன்னுடைய முழு வல்லமையினாலும் இயேசுவை கட்டி பிடித்து வைக்க முடியவில்லை. See, that is the point. Because it was not possible. மரணத்தினால் கூடவில்லை, அதுதான் அங்க ஆனால் என்பதுதான் மிக முக்கியமான வார்த்தை. Now listen. கவனிப்போம். Devil did not know, death did not know. இந்த காரியத்தை, இந்த விஷயத்தை சாத்தானும் அறியவில்லை, மரணமும் அறியவில்லை. Go to 1 Corinthians 2 and verse 8. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Which none of the princes of this world knew, for had they known it, they would not have crucified the Lord of glory. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. Look at this. The devil did not know it, brother. Had he known, he would not have crucified the Lord of glory. கவனிப்போம் இந்த வசனத்தை. சாத்தான் அதை அறியவில்லை, அறிந்திருப்பானால் மகிமையின் பிதா தேவனை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. Devil for a moment never
See, devil cannot think, he's only a created being. brother. சாத்தானால அப்படி சிந்திக்க முடியாது, ஏனெனில் அவனும் சிருஷ்டிக்கப்பட்டதான ஒரு வஸ்து. See how clearly it's saying, had they known, if the devil had known, who was instigating all these people, then he would never have taken such a step of crucifying the Lord of glory. இப்படி ஜனங்களையும் யூதாசையும் இப்படி எல்லாம் தூண்டி விட்டதான இந்த சாத்தான் சற்றும் அவன் அறியவில்லை. அவன் அறிந்திருப்பானால் நிச்சயமாக இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு அவன் விட்டிருக்கவே மாட்டான். That's why I never listen to the devil, ஆகவே ஒரு நாளும் சாத்தானுக்கு செவி கொடுக்காதீர்கள். because he's always wrong. எப்பொழுதும் சாத்தான் தவறான காரியங்களை He செய்கிறவன். may look as if he's right for your natural mind, but at the end you'll find he's committing a terrible blunder. ஒருவேளை உங்களுடைய ஜென்ம சுபாவமான மனுஷன மனதுக்கு சாத்தான் செய்கிறதான காரியங்கள் சரியாக தோன்றலாம், ஆனால் முடிவோ தவறாக தான் இருக்கும். See what happened? நடந்தது என்ன? As a result of Jesus entering Hades and God the Father releasing him from death, something terrible happened to the devil and his power. இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் நுழைந்ததினாலும் பிதாவாகிய தேவன் அவரை மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை வெளிப்படுத்தினதினாலும் பயங்கரமான ஒரு காரியம் சாத்தானுக்கு நடந்தது.